நல்ல உயரமா இருக்கா. காய் அடிச்ச குட்டியா அப்படின்னா? காய் அடிச்சது. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் கூடை. சரி, என்ன எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க? எவ்வளவுக்குள்ள இருக்கணும் பணம், எவ்வளவுக்குள்ள இருக்கணும், எவ்வளவு இட மதிப்பு இருக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டு வந்தீங்களா? 20 கிலோ மேல இருந்து வந்தோம். 20 கிலோ சரி இருக்கணும் அந்த மாதிரி வந்தீங்க. சரி, அமைஞ்சிட்டா? முடிஞ்சு. சரி, இந்த இதை எப்படி செலக்ட் பண்ணீங்க? நல்ல உயரமா இருக்குல்ல? நல்ல கலர். ஆமா, நல்ல முக தோரணையா இருக்கு. நல்ல என்ன விலைக்குன்னா முடிஞ்சது? என்ன விலை சொன்னாங்க? 27 சொன்னாங்க. 23 முடிஞ்சு. 27 சொல்லி 23. பரவாயில்லையா, நல்ல விலை குறைச்சிருக்கீங்களே. ஆமா. என்ன மதிப்புல விலை குறைச்சிங்க? எத்தனை கிலோ எதிர்பார்த்தீங்க இதுல? ஒரு 25 கிலோ. ஓரளவு விலை 5000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. இளம் பால்குடி குட்டி, பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. இதெல்லாம் போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள். எதுக்காக இந்த மாதிரி இளம் பால்குடி குட்டியா வாங்கி? பால் கிடக்கு. மாடு ஒரு 15 மாடு கிடக்கு. மாடு வச்சிருக்கீங்க. மாடு வச்சிருந்தா இந்த மாதிரி குட்டி ஆடுகளை போட்டு வளர்த்துடலானே. ஈஸியா இருக்குமா எப்படி? இல்ல ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்கணுமே குழந்தை? இல்ல அப்படிலாம் இல்ல, பால் கொடுத்தா தன்னால அது வாட்டில வளரும். சரி, பால் கொடுக்கணும்னா காலையில ஒரு நேரம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவீங்க? காலையிலயும் சாயங்காலமும் கொடுக்கும். 2 நேரம் போட்டா போதும். எத்தனை நாள் போட்டா நமக்கு ஒரு இற கடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்? ஒரு 2 மாசம் கொடுத்தா போதும். 2 மாசம். எவ்வளவுண்ணே இது? 800 ரூபா. 800 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க. 3000 ரூபா. 33,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. 2 கிடா குட்டி, காய் அடிச்ச கிடா குட்டி. இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? இது ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு, காது குத்துக்கு. சரி, ஃபங்க்ஷனுக்கு பொதுவாகவே கடையில கறி சொல்லிடுவாங்க. நீங்க சந்தையில வந்து ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? கடையில வாங்குறது அது என்ன எப்போ வெட்டுவாங்க என்னன்னு தெரியாதுல்ல. கோயில நம்ம எல்லாம் சொந்த பண்ண வருவாங்க. சரி, நல்ல கிராவை பிடிச்சி நல்லா வெட்டி குடும்பத்தை நமக்கு திருப்தி அமைஞ்சு போயிடும். ஆமா. சரி, என்ன இட மதிப்பு, என்ன கறி இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்க? 40 கிலோ ரெண்டு சேர்ந்து ஒரு 40 கிலோ உட்காருன்னு பார்த்தோம். 40 கிலோ கறி இருக்கணும்னு பாத்தீங்க. சரி, இந்த 2ல எப்படி இருக்கும்? அப்படிதான் பாக்குறேன். வெட்டி பார்த்தாதான் தெரியும். 40 கிலோ இருக்கும். இது 2 என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 33,000. என்ன சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 36 35 சொன்னாங்க. 33 வாங்கி. 33. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான கிடா. நல்ல இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடா இருக்குண்ணே? ஒரு 3 வருஷத்துக்கு கிடா. 3.5 வருஷம். பல்லுலாம் எப்படி இருக்கு? பல்லு சேர்ந்துட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. பல்லு சேர்ந்துட்டு. ரைட். வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 27,500 ரூபா. 27,500 ரூபா. ஏப்பா, என்ன இட மதிப்பு இருக்கும்னு பாத்தீங்க? 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். சந்தைக்கு இன்னைக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? வரத்து ரொம்ப கம்மிண்ணே. ரொம்ப கம்மின்னா வியாபாரியும் கம்மி. வியாபாரி கம்மி, ஆடு வரத்து கம்மி. ஆமா, நாங்களே 10-15 ரூபாய் கொண்டு வந்து டீ குடிச்சிட்டு நிலைதான். விற்பனை இல்லையா? அப்போ விற்பனையும் கிடையாது. வாங்குறதுக்கு சம்சாரிகளும் வரல. 22,500. அடேங்கப்பா, சூப்பர். அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தூத்துக்குடி அண்ணா நகர்ல இருந்து வரேன். தூத்துக்குடி அண்ணா நகர். ரைட். எத்தனை குட்டிகள் பிடிக்கணும்னு வந்தீங்க? எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இது தங்கச்சி மகா பெரிய பிள்ளையா இருக்கா, தாய் பொம்மை சீர் கொண்டு போறதுக்காக கிடா பிடிக்கும். சரி. ஆமா, அதனால இங்க வந்து திருப்திகரமா அமைஞ்சிட்டு. சந்தையில வந்ததுல நல்ல டாப்பா பிடிச்சிட்டீல. இது என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு விலை குறைச்சாங்க? 25,500 சொன்னாங்க. 25,500 அவங்க சொன்னாங்களா? சரி, நாங்க 23,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கிருக்கீங்க. இட மதிப்பு என்ன கணக்கு பண்ணீங்க? இட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க? நான் வந்து கிலோ எடையா 25 கிலோ இருக்கும். 25 கிலோ. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 3 குட்டி வாங்கிருக்கோம். 3. ஒண்ணுதான் கையில வச்சிருக்கீங்க? இந்த இருக்கு. இந்த 2 இருக்கோ? ஆமா, அந்த 2. ரைட். இது ஒண்ணு, வேற அந்த இருக்கு. ஒன்று இருக்கோ? ஆமா. ரைட். 3 நல்ல ஒரே ஸ்டேஜ்ல வாங்கிருக்கீங்களா? இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இதெல்லாம் 6 மாச குட்டி. 6 மாச குட்டி. இதெல்லாம் 3 குட்டி பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 பொம்மரி 1 கிடாமரி. 2 பொம்மரி 1 கிடாமரி. 3 சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? இல்ல ஒவ்வொன்றா விலை சொல்லுங்க. இல்ல 2 குட்டி ஒரு விலை. ஒரு விலை. அந்த 2 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? 13 ரூபாய். 13,000. பொம்மரி 5 ரூபாய். கிடாமரி 6 ரூபாய். அதுல மொத்தம் அப்போ 13,000. 21,000. 3 குட்டி சேர்த்து. எல்லாம் சின்ன சின்ன குட்டிகளா இருக்கு. ஆமா, வாங்கிருக்கீங்க. வளப்புக்கு வாங்கிருக்கோம் 4 குட்டி கிடாமரி. 4 குட்டி. இது கருப்பு கிடாவா? ஆமா, 3,500 ஒரு குட்டி. 3,500 மதிப்பு போட்டு வாங்கிருக்கோம். இது எவ்வளவு? 3,500 தானா? ஆமா, ஒரு குட்டி 3,500. ஒரு குட்டி 3,500. 4 குட்டி 10 வாங்கிருக்கோம். மொத்தம் 4 12 14.
14,500. 14,500 வாங்கியிருக்கோம். 14,500க்கு ஆமா, அப்புறம் 4 குட்டி வாங்கியிருக்கீங்க. 4 குட்டி. இல்ல இந்த தரத்துக்கு வாங்கியிருக்கீங்களே, என்ன கணக்கு? இது வளர்ப்புக்காண்டி வாங்கியிருக்கோம். வளர்ப்புக்குன்னா ஆமா, இன்னொரு 3 மாசம் வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. எனக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாய் நிக்கும். அதுக்காண்டி ஒரு குட்டியில 1000 ஆடு கிடக்கு, அதோட மேட்சுக்கு போகும்ல. ஓ, அப்படி போட்டு வாங்கிக்கலாம். இல்ல இது ரொம்ப சின்ன குட்டியா இருக்க, பால் போடணுமான்னு? இல்ல, இது கொலை கடிக்கும். கொலை கடிக்கும், நல்லா கொலை கடிக்கும். எந்த ஸ்டேஜ்ல எத்தனை மாசம் குட்டியா வாங்கினா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம வளர்க்கலாம்? ஒரு 3-4 மாசம் குட்டியா வாங்கணும். கொலை கடிக்கிற மாதிரி வாங்கணும். பால் குடியை மறந்த உடனே வாங்கணும். அது நமக்கு சேஃப் ஆயிரும். நல்லா சேஃப் ஆயிரும். ஒரு குட்டினா முதயிட்டா எப்படி? தலைதான் 2 பல்லு. தலையிட்டு 2 பல்லுனா. இது குட்டி என்ன குட்டினா? ஒட்டை குட்டி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 8,500. வியாபாரி சொன்ன விலை என்ன, நீங்க குறைச்சது என்ன? 10 ரூபா சொன்னாங்க. சரி, 1500 குறைச்சு. 1500 குறைச்சு. சரி, இந்த ஒரு குட்டியாடு, அதாவது தலையீத்து குறால வாங்கிட்டு போறீங்களா? இது என்ன, எதுக்காக? வளர்ப்புக்குன்னு எல்லாரும் 2 குட்டி போடுறதா? 2 குட்டி மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கஷ்டப்பட்டா இது போதும். இதான் நம்ம பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போதும். சரிண்ணா. இதெல்லாம் எத்தனை வருஷம் நம்ம வச்சு வளர்த்துக்கலாம்? இது பாக்குற வரைக்கும் பாத்துக்கலாம். இந்த செவல கலர் தான் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல இதான் அமைஞ்சுதா? இதான் அமைஞ்சிச்சு, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிச்சு, நல்லா இருக்கு, அதனால பிடிக்கும். சரி அண்ணா, 2 கிடாவா? ஆமாண்ணே, 2 கிடா. இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு? கோயிலுக்கு நான் 23. 2 சேர்த்து 23,000 கோயிலுக்கு. என்ன இடம் இருக்குண்ணா இதுக்கு 2 சேர்த்து? ஏன்னா 2 ஒரு 25 கிலோ 26 கிலோ வரும். 25-26 கிலோ இருக்கும். நீங்க நினைச்சிட்டு வந்தது இந்த இடம் தானா? ஆமா. அது எத்தனை குட்டிகள் பாத்தீங்க? இது எப்படி அமைஞ்சது? ஏன்னா குட்டியை வந்து 10-50 குட்டிகிட்ட பார்த்தோம். சரி, இதான் கொஞ்சம் பொருத்தமா அமைஞ்சது. நம்ம விலைக்கும் எடைக்கும் அமைஞ்சதான் வாங்கியாச்சு. சரி, எவ்வளவு விலை குறைக்க முடிஞ்சது வியாபாரி? யார்கிட்ட ஒரு 3 ரூபா குறைக்கும். 26 ரூபா சொன்னாங்க. சரி. ஆமா, 23 ரூபாய்க்கு. 23 ரூபா. ஆமா. அண்ணா, காயடிச்ச கிடா என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 13 ரூபா வாங்கிருக்கேன். 13,000. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஊர் சென்னல்பட்டி, அல்லாடு பக்கம். சரி, ரைட். இந்த ஒன்று தான் வாங்கணும் வந்தீங்களா எப்படி? ஒன்று தான் வாங்கணும். சரி, 13 ரூபான்னா என்ன இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா? 15 கிலோ 15 கிலோ இட மதிப்பு கணக்கு பண்ணியிருக்கீங்க. 2 குட்டியும் சேர்த்து 11,000. கயிறுலாம் வாங்கி போட்டுருக்கீங்களா எப்படி? கயிறு 200 இருக்குமே. சரி, 2 கிடா குட்டியா? 2 கிடா குட்டி இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா இந்த ஸ்டேஜ்ல? இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 3 மாசம் குட்டி இருக்குண்ணே. 2 மாசம் இல்ல 3 மாசம் குட்டி தான் இருக்கும். ஆமா. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு பெனிஃபிட் இருக்கா? என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? இது ஒரு 4-5 மாசம் நம்ம வளர்த்தோம்னா, சரி, ஒரு 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்னா ஒரு 18-20 ரூபாய்க்கு 5 மாசம் 6 மாசம் வளர்க்கணும். 5 மாசம் வளர்க்கணும். என்னத்தையும் நமக்கு ஒரு செலவுக்கு காசு கிடைக்கும். ஆமா. 7,500. நல்ல கலர் குட்டியா பிடிச்சிருக்கீங்களா? கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? 6 மாசம். ஒரு குட்டி பிடிச்சிருக்கீங்களா? என்ன கணக்குல பிடிச்சிருக்கீங்க? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு ஒரு 2 பிடிப்பாங்க, அதாங்க. ஒண்ணு நிறைய கிடக்கு. இன்னைக்கு சந்தை பரவாயில்லையா? விலை சந்தை விலை பரவாயில்ல. 2 கிடாவா அப்படி? 2 கிடா 31. அப்பா, இட மதிப்புல என்ன இருக்கும்? இதெல்லாம் 35 கிலோ. யார் வாங்கியிருக்கா? வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ரைட். எந்த ஊருக்குண்ணே போகுது? புதியமுத்தூர் தான். எதுக்காக வாங்கியிருக்கீங்க? கோயிலுக்கு. இது என்ன கோயில் சீசனா எப்படி? இல்ல, கோயில் சீசன் தான். ஒரு மாசம் எல்லாரும் கோயிலுக்கு வாங்குறாங்களே, இந்த மாசத்துல கோயில் படைகள் அதிகமா இருக்குமா? ஆமா, அதிகமா இருக்கும். ரைட். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா முடிஞ்சுதா? நல்லா முடிஞ்சது. என்ன விலைக்கு முடிஞ்சது? 6,200. ஒரு குட்டி ஆடு. தலையீத்தா இல்ல எப்படி? ஒரு குட்டி. ரெண்டாவது ஈத்து. குட்டி என்ன குட்டினா? கிடா குட்டி. 6,200 முடிச்சிருக்கீங்க. விலை பரவாயில்லையா? பரவாயில்ல, விலை பரவாயில்ல. 2 குட்டியும் 8,000 ரூபாய். 2 ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? 2 கிடா குட்டியா? 2 கிடா குட்டி 8,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? 10,500 சொன்னாங்க. 10,500 சொன்னதை 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. பொட்டை குட்டியா கிடா குட்டியா? ரெண்டுமே கிடா குட்டி தான். 8,000. எவ்வளவு விலை குறைச்சிங்க?
சொன்னையில இருந்து இல்ல புரியல 30,000 ரூபாய் சொன்னாங்க. 8,000 ரூபாய். விலை சரிதானா எப்படி? நீங்க எதிர்பார்த்த வேலை வந்துட்டு அப்படி வளர்க்குறீங்க. 2 கிடா குட்டி வாங்கிருக்கீங்களா? எதுக்காக? வழக்கே தானே வளர்க்குறீங்கன்னா எல்லாரும் பொட்டை குட்டி சனையாடு அந்த மாதிரி வாங்குவாங்க. நீங்க கிடா நம்ம வீட்டுல போட்டு பெரிய அவுத்துற மாட்டோம். இறப்போட்டு வளர்த்துலான்னு பாக்கி. 8,000 2 குட்டி.